ஆலயத்துக்கு சொந்தக்காரர் பெரியவர் அங்கிருக்க வாரிசு வந்து மாலையிட்டு மரியாதை செலுத்துகிறது கலைமாமணிக்கு. பலமுறை உங்களுக்கு ஒலிப்பதிவு நாடா மூலமே இவருடைய குரலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இப்பொழுது நேரடியாக பார்த்து இந்த இனிய குரலை எளிய நடையிலே அவருக்கு உரிய பாணியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மேலும் இவருடைய தேவார இசை நாளையும் கேட்கலாம். மீண்டும் மாலை வரை கேட்கலாம். நாளை மாலை வரை கேட்கலாம் என்று உத்தரவு. சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து புலந்தவன் இறந்த போதே கொச்செங்கனானுமாக சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து புலந்தவன் இறந்த போதே கொச்செங்கனானுமாக சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து புலந்தவன் இறந்த போதே கொச்செங்கனானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலந்த நீர் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரத்தர் கலந்த நீர் காவிரி சூழ் கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர் தங்கள் குலந்த நீர் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரத்தர் நாரே சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற்பந்தர் செய்து புலந்தவன் இறந்த போதே கொச்செங்கனானும் காப்பதோர் வில்லும் கம்பும் கையதோர் இறைச்சி பாரும் காப்பதோர் வில்லும் கம்பும் கையதோர் இறைச்சி பாரும் தொற்பெரும் செருப்பு தொட்டு தூயநீர் கலசமாட்டி காப்பதோர் வில்லும் கம்பும் கையதோர் இறைச்சி பாரும் தொற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் ஆட்டி பெரும் கண்கள் செய்ய பெரும் கண்கள் செய்ய குருதிரில் ஒழுகத் தங்கள் கொப்பதோ
விரட்டனாரே குறுக்கை விரட்டனாரே குறுக்கை விரட்டனாரே ததன 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 புத்தியினாற் சிலந்தியும் தன் வாயின் நூலால் புத்தியினாற் சிலந்தியும் தன் வாயின் நூலால் பொதுப்பந்தரது இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அறதாண்டு சிறப்பு செய்க சிவகணத்து புகப்பெய்த புத்தியினாற் சிலந்தியும் தன் வாயில் நூலால் பொதுப்பந்தரது இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்து புகப்பெய்தார் திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை வில்லான்பு விரவியவா கண்டு அதற்கு விடுகாட்டி பக்தர்களுக்கு இன்னமுதாம் பக்தர்களுக்கு இன்னமுதாம் பக்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாரே
புத்தியினாற் சிலந்தியும் தன் வாயின் நூலால் பொதுப்பந்தரது இழைத்து சருகால் மீந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்து புகப்பெய்தார் திரளான் மிக்க வித்தகத்தால் வெள்ளானே வில்லாகன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி பத்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டு அடியே உய்ந்தவாறு தத்தன்ன ததன ததரின்
மறை பொருளே நாடலே படி துணை மருதே மாற்றில்ல மணியே 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 மறை பொருளே மறை பொருளே மறை பொருளே மறை பொருளே ஏனமா எகிரே அமையும் எலும்பும் ஏனமா எகிரே அமையும் எலும்பும் கீழே தாங்கிய மார்புடையானே ஏனமா எகிரே அணையும் எலும்பும் ஏனமா எகிரே அமையும் எலும்பும் கீழே தாங்கிய மார்புடையானே ஏனமா எகிரே ஏனமா எகிரே அமையும் எலும்பும் கீழே தாங்கிய மார்புடையானே ஏனமா எகிரே அமையும் எலும்பும் 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 கீழே தாங்கிய மார்புடையானே என்னை பார்க்கையில் ஆட்டுகந்தானே தேவனே திரே ஆவடு துறையுள் என்னை பார்க்கையில் ஆட்டுகந்தானே தேவனே திரே ஆவடு துறையுள் என்னை பார்க்கையில் ஆட்டுகந்தானே தேவனே திரே ஆவடு துறையுள் என்னை பார்க்கையில் ஆட்டுகந்தானே தேவனே திரே
ததறின ததன ததறின பானைக்காவல் வெண்மதி பானைக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வார்த்தடை தேனைக்காவில் மொழி தேவி பாகம் ஆயினான் தேவி பாகம் ஆயினான் தேவி பாகம் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் பானைக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வார்த்தடை தேனைக்காவினில் மொழி தேனைக்காவில் மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அண்ணலை ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே பானைக்காவல் வெண்மதி மல்கு புல்கு வார்த்தடை தேனைக்காவிலின் மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனைக்காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே
மாதராள் தானோர் பாகங்காயினார் தாரமாய மாதராள் தானோர் பாகம் ஈரமாய குஞ்சடை
திருச்சிராப்பள்ளிகிட்ட திருவானைக்கான்னு ஒரு ஊர் இருக்கு. திருவானைக்கோவில்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆதி நாளில் நம்ம கோயில் இருக்கிற சாமி எல்லாம் ஏதேனும் ஒரு மரத்துங்கீழ தான் இருந்தது. அதனால்தான் ஸ்தல விருட்சம்னு ஒரு ஊருக்கு உண்டு. பில்வம் என்னென்னமோ மரமெல்லாம் இருக்கும், பனை மரம் அப்படிலாம் இருக்கும். அதுங்கீழ அந்த சாமி இருந்தது. அதனால தான் ஸ்தல விருட்சம்னு அதுக்கு பேர். இப்போ பனையபுரம்னு ஒரு ஊர் இருக்குன்னா பனை மரத்துங்கீழ சாமி இருந்ததுன்னு அர்த்தம். ஆலங்காடுன்னு சொன்னால் திருவாலங்காடு, அந்த ஆலமரத்துங்கீழ இந்த சாமி இருந்ததுன்னு அர்த்தம். அப்படி இந்த திருவானைக்கோவிலுங்கிற ஊரில் நாவல் மரத்துங்கீழ சாமி இருந்தது. அப்போ கோயிலெலாம் கிடையாது, கோயிலெலாம் கிடையாது, இவ்வளோ திருட்டும் கிடையாது. இப்போ எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா சாமி திருடி விடுவோம். இப்போ இவ்வளோ பந்தோபஸ்து இருக்கும்போதும் திருடிட்டு போகிறான். பந்தோபஸ்து இல்லைன்னா கேட்கணுமா என்ன? அதில் வேறு நம்மள்கிட்ட வேறு பிள்ளையாரை திருடி கொண்டு வச்சா நல்லதுன்னு ஒருத்தன் எவனோ எழுதி ஒரு மடையை எழுதி வச்சான். எவனோ ஒரு மடையன்னு சொன்னால் பிள்ளையாரை திருடிட்டு போனால் நல்லதுன்னு. இது எங்கேயாவது அடுக்குமா? இது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பூனை தூக்கிட்டு போனால் கூட தப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு பிள்ளையாரை திருடி போனால் தப்புன்னு சொல்ல மாட்டான். அது திருடி கொண்டு வச்சா நல்லதான். எவனோ ஒரு மடையை எழுதி வச்சான். அது தப்பு. அதை நாம் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களேமா, நான் ஏற்றுக்கிறது இல்லை, போய்ட்டுறேன். ஆக அந்த சாமி அது கீழே இருந்தது. இந்த நாவல் மரத்திலிருந்து சருகு இருக்கு இல்லையா? சருகுன்னா இலை காஞ்சதுக்கு பேர் சருகுன்னு பேர். அந்த சருகு சாமி மேலே விழும். இப்போ நாம் சின்ன பிள்ளையில நம்ம ஒரு 4-5 பிள்ளையா உட்காந்துக்கும் போது யாராவது ஒரு பிள்ளை தலையில் ஒரு சின்ன குச்சி கிடந்துன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தன் தலையில் ஆட்டுக்குட்டி மேயுதுன்னு ஒருத்தி சொல்லுவா. அப்புறம் சொல்லுவா, என் தலையில் இல்லடி உன் தலையில் இல்லடிம்பா. அப்புறம் அவ தலையில் இருக்கும், அதை எடுப்பாங்க. அது வேடிக்கையாக விளையாடுறது இல்லையா? அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த சாமி தலையில இந்த சருகு விழறத ஒரு 8 கால் பூச்சிக்கு பொறுக்கல. மனிதன் பொறுத்துக்கிட்டு இருந்தா 8 கால் பூச்சிக்கு பொறுக்கல. ஏன் அது 8 கால் தெரியுமா? அதுக்கு 8 கால், அதனாலதான் 8 கால் பூச்சின்னு அதுக்கு பேரு. அதே மாதிரி ஒரு வண்டுக்கு 6 கால் உண்டு, அதனால 6 கால் வண்டுன்னே அதுக்கு பேரு. உங்களுக்கு தெரியும், வண்டுக்கு 6 கால். 6 கால் வண்டு மூசிய கொன்றையான் அப்படின்னு வரும். 3 காலில் ஒரு மகரிஷி உண்டு, அவருக்கு பேரு பிரிங்கி ஆயா. அவன் பேர் பிரிங்கி தானே? அவனுக்கு பேரு பிரிங்கின்னு பேரு. 3 கால் அவனுக்கு, அந்த மகரிஷிக்கு. அந்த மாதிரி இந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணுச்சு? சாமி மேல இந்த சருகு விழுதே அப்படின்னு கவலைப்பட்டது. மனுஷன் கவலைப்படல, அந்த 8 கால் பூச்சி கவலைப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் இந்த ஒட்டடைன்னு ஒண்ணு தொங்குது பாருங்க. ஒட்டடைன்னு ஒண்ணு, அது எங்க இருந்து வருது? ஏதாவது அந்த மாடத்திலிருந்து தானே வருதா? அது இல்ல. இந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணுது? ஒரு சின்ன கூடு கட்டுது. கூடு கட்டுச்சுன்னா அதுல ஈ கொசு வந்து உட்கார்ந்துன்னா அதை பிடிச்சி தின்னுவிடும். அதுதான் அதுக்கு லட்டு. இந்த 8 கால் பூச்சிக்கு லட்டு எது தெரியுமா? இந்த கொசுவும் ஈயும். இதை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு லட்டு வேணும்னா என்ன பண்ணணும்? இங்க இருந்து ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் பணத்தை கொடுத்தா ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல லட்டு கொடுத்துட்றோம், வாங்கி தின்னுபிடுறோம். அதுக்கு எங்க போய் வாங்கி திங்கும்? அதுக்கு ஸ்டால் அதுதான். அந்த ஒரு பூச்சி வாயினால ஒரு நூல் கட்டும். அது வாயினால, அது வாயில பாத்தீங்கன்னா நூலா வரும். இந்த சில பேர் வயசானவங்க எச்சி துப்புனாங்கன்னா நூலா வரும், பாத்துறீங்களா? கோழைன்னு சொல்லுவாங்க. அது சின்ன குழந்தைகளுக்கு அப்படி வரும். அது வாயில வர்ற எச்சில் இருக்கேன், அது அப்படி நூல் மாதிரி உடையாரும். அதனால ஒரு நிமிஷத்துல ஒரு பெரிய ரவுண்டு கட்டிவிடும். அது நம்மளால கட்ட முடியாது. அது ஏன் கட்டுதுன்னு கேட்டா, அங்க வர்ற பூச்சி ஈ இதை அதுல உட்கார்ந்ததுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். உட்கார்ந்துன்னா அது எந்திரிச்சு போக முடியாது, அது போய் பிடிச்சி தின்னுவிடும். அதுக்காக கட்டுறது.
இப்படி ரெண்டு மரம், இப்படி ரெண்டு மரம், இந்த ரெண்டு மரத்துக்கு நடுமத்தில் இந்த சிவலிங்கம் இருந்தது. இது மேலே இல்லவா சருகு விழுது. இந்த எட்டுக்கா பூச்சி என்ன பண்ணுச்சு, இந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் ஒரு பந்தல் போட்டுது. இந்த வாய் நூல்னாலேயே அது மேல இந்த சருகு விழுந்ததுன்னா விழாது. சருகு வந்து அவ்வளவு 1 கிலோ கனமா இருக்கும், இருக்காது, துக்குனோண்டு கனம், அதனால அது மேல விழாது. அதுக்காக இந்த இப்படி ஒரு கூடு கட்டிச்சு. இந்த மைக்குக்கும் இந்த மைக்குக்கும் இடையிலன்னு வச்சுங்களேன், இந்த மைக்குக்கு இடையில இந்த சிவலிங்கம் இப்படி இருக்கு. இப்படி கட்டி கொடுத்தா என்ன பண்ணும், அது மேல விழாது. இந்த பந்தல் போட்டிருக்க இந்த எட்டுக்கால் பூச்சி அது வாய்னால வர்ற எச்சில் அல்லவா? ஆமா. ஒரு காலத்துல நாம எல்லாம் தமிழர்ல இப்படி தூக்கி குடிச்சோம், உதட்டிலேயே படாது, பட்டா போச்சு. பசுஞ்சாணியை கொண்டாந்து போட்டு அந்த தமிழரை விலைக்கு தான் உள்ள எடுத்து போவாங்க. இன்னைக்கு உறிஞ்சு குடிக்க தெரியாதவன் அநாகரீகம் பிடிச்சவ இல்லையா? ஆமா. அத வாரியார் சொல்லுவார், மாடும் உறிஞ்சு குடிக்குது, இவனும் உறிஞ்சு குடிக்கிறான், இவனும் அதுவும் ஒண்ணும் பேர் இல்லையா? உறிஞ்சு குடிக்கிறது தப்பு. அது இப்ப தப்புன்னு சொன்னா எவனும் ஒத்துக்க மாட்டான். சரி, விட்டுறேன். ஆக அது எச்சில். நாம வீட்டுல கூட சாப்பிட்டா கூட சாப்பிட்ட இடத்த சாணத்தை போட்டு தேய்ச்ச காலம் உண்டு. இப்ப துணியை போட்டு தொடச்சு விட்டு அது மேலேயே நாம உட்கார்ந்துக்கிறோம். இப்படி பழக்க வழக்கங்கள்ல நாம தவறா பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு அது ரைட்டுன்னு, தவறே ரைட்டா எடுத்து, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால விட்டுறேன். ஆக இந்த வாயில் நூல்ல இருந்து வருகிற எச்சில்னால சாமி மேல இது பந்தல் போட்டுட்டுது, இது ஆகாது அப்படின்னு நினைச்சது ஒரு யானை. மனுஷன் நினைக்கல. சாமி மேல சருகு விழுதுன்னு ஒரு பந்தல் போட்ட நினைச்சது எட்டுக்கால் பூச்சி. இந்த எச்சில்னால ஒரு பந்தல் போட்டுதே அது தவறுன்னு எண்ணிச்சு ஒரு யானை. இந்த யானை தினந்தோறும் வந்து அந்த சாமியை பூசை பண்ணும். எப்படி பூசை பண்ணு கேட்டா, அந்த துதிக்கையில தண்ணி எடுத்துக்கிட்டு வரும், சாமி மேல ஊத்தும், எங்கேயாவது ஒரு பூவை இலையை பறிச்சு அது மேல அது போட்டுடும். அதனால தான் திருவானைக்கான்னு இருக்கு பேர். ஆனை பூசை பண்ணதால தான் திருவானைக்கான்னு பேர். ஒரு நாள் இந்த யானை வந்தது, பார்த்தா ஒரு கூடு இருந்தது, அது மேல ஒரு ரவுண்டா ஒரு பந்தல் இருந்தது. இந்த யானை பார்த்தது, ஐயோ இது என்னடா வாய் இந்த எட்டுக்கா பூச்சி கட்டி இருக்கு, ரொம்ப தப்பு, எச்சினால கட்டி இருக்கு, இது இந்த கூடு கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுச்சு, அந்த கூடு மேல அப்படி கையை போட்டுது. அப்படி கையை போட்ட இது அதை இந்த கூட்டை அழிக்கிறதுக்கு மம்பட்டி ஏதாவது எடுத்துடணுமா, கோடாலி எடுத்துட்டு வரணுமா, அரிவாளை எடுத்துன்னு வரணும். சும்மா அப்படி தட்டினா ஓடி போயிடும். அதுதான் நம்ம வீட்டுல தொங்குற ஒட்டடை. ஒட்டடைன்னு ஒன்று சொல்றோமே, அதுதான் அதான் அது. இது அழிக்கிறதுக்கு கோடாலியா வேணும். அதுலயும் யானை இந்த துதிக்கையை அப்படி போட்டுதா, அது இருந்த இடம் தெரியாம போயிடுது. இந்த மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு இருந்த எட்டுக்கா பூச்சி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தது. அத என்ன சொல்லுச்சு தெரியுமா அந்த எட்டுக்கா பூச்சி? இந்த பொடிப்பைய யானை பைய நான் கட்டின கூட்ட அழிச்சு விட்டான். என்ன சொல்லுச்சு? பொடிப்பைய அப்படின்னு. ஆமா, பொடிப்பைய இவன் பூசை பண்ண வந்தானா, இவன் என்ன பூசை பண்றான், நான் கட்டின கூடு எச்சில் சொல்லிவிட்டு இவன் மூக்குல தண்ணியை கொண்டாந்து ஊத்துறான். இருக்கட்டும், என் கூட்டையை அழிச்ச, நாளைக்கு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த எட்டுக்கா பூச்சி. எட்டுக்கா பூச்சி இத்தனையோண்டு யானை போற வேகத்துல காத்து பட்டுதுன்னா இறந்து போகும். இது சொல்லுது அப்படி, அடே சின்ன பயல, எட்டுக்கா யானைய என் கூட்ட அழிச்சிட்டா போற, வாடா நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு. மறுபடியும் சாமி மேல சருகு விடாம ஒரு கூடு கட்டிவிடுது. ஒரு செகண்ட்ல கட்டிவிடும். அது
அங்க என்ன முறைகளை சின்ன குழந்தைகள் ஆச்சா. மறுநாள் ஒரு கூடு கட்டி விடுது. இந்த யானை பையன் வந்தான், பார்த்தான் கூடு இருந்தது. சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, மறுபடியும் அதை அழிச்சு விட்டான். இந்த எட்டுக்கால் பூச்சிக்கு கோபத்துக்கு மேல கோபம், ட்ரிபிள் 3 கோபம் வந்துடுது. இவனை ஒழிச்சு கட்டுறதே சரி அப்படின்னு முடிவு பண்ணிவிடுது. நாளைக்கு வரட்டும், இவனை கடிச்சே சாவு அடிச்சு விடுறேன் அப்படின்னு. நடக்குமா? முடியுமா? முடியும், முடியும், நிச்சயமா முடியும். மலைய சுத்தினால உடைக்க முடியாது. சின்ன உளி இருக்கு பாருங்க, அதை வச்சு அடிச்சான்னா மலை உடைஞ்சு போகும். அந்த மாதிரி சின்ன பைலட்டை நம்ம மாட்டிக்குவோம். ஜாக்கிரதையா இருக்கணும் நாம. ஆமா. மறுநாள் யானை வந்தது. இந்த எட்டுக்கா பூச்சி அந்த கூட்டிலேயே உட்கார்ந்து இருந்தது. வரட்டும் இந்த பய, சின்ன பய, நான் ஒழிச்சே கட்டிவிடுறேன் அப்படின்னு உட்கார்ந்து. யானை வந்து மறுபடியும் இந்த கூடு கட்டுறதை பார்த்து, அந்த யாரை அந்த சின்ன பைய ஒருத்தன் கூடு கட்டிக்கிட்டே இருக்கான்டா அப்படி சொல்லிட்டு வேண்டியது. இந்த துதிக்கை அப்படி கொண்டாந்தது இல்ல, அந்த துதிக்கைக்குள்ள ஓடி போச்சு இந்த பூச்சி, எட்டுக்கா பூச்சி. நம்ம காதுக்குள்ள ஒரு எறும்பு போனா என்ன பாடுபடுறோம் தெரியுமா? உப்பு தண்ணிய ஊத்துறான், ஐஸ் வாட்டரை ஊத்துறான், துணியை விட்டு நோண்டுறான், ஐயோப்பா மாங்கிற காதை பிடிக்கிறான் இல்லையா? சின்ன எறும்பு தானே. நம்ம காதுக்குள்ள போனா பொறுக்குதா? காதுக்குள்ள என்ன காலை கடிச்சாலே பொறுக்காது, நமக்கு கையை கடிச்சாலே பொறுக்காது. கொசு கடிக்கிறது நமக்கு பொறுக்க முடியுதா? வத்தியை ஏற்றி வைக்கிறான், வேனை போட்டு பார்க்கறான், தாங்க முடியலடாங்கிறான், அதுக்குன்னு நம்ம ஒரு வத்தியை வாங்கி வைக்கிறான் இல்லையா? இந்த பூச்சி என்ன பண்ணுச்சு, இந்த யானையினுடைய மூக்குக்குள்ள போய் நேர தலைக்கு போயிட்டு உள்ள போய் நறுக்கு 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 நறுக்குன்னு கடிக்குது. ஐயா, கையில கடிச்சிருந்ததுன்னா அப்படி தேய்ச்சி விடும், கழுத்துல கடிச்சிருந்தா அப்படி இப்படி தட்டி விட்டுரும். உள்ள தலையில போய் கடிக்குதுன்னா என்ன பண்ணும்? வலி தாங்க முடியல. இதுக்கு வலி தாங்க முடியாம இந்த யானை கண்டது கத்தி கீழே விழுந்து பிறண்டு கைய போட்டு அடிச்சுக்கிட்டு காலை போட்டு அடிச்சு செத்து போச்சு யானை. யானை செத்து போச்சு. யானை செத்து போனா இது மூக்குக்குள்ள இருந்த எட்டுக்கா பூச்சியும் செத்துது இல்லையா? ஒருத்தனை ஒழிச்சு கட்டணும்னு நாம நினைச்சோம்னா நாமளும் போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். ஆமா. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் விளையும். இன்னான்னா துன்பம். காலையில் அவனுக்கு துன்பத்தை நீ செய்தின்னா மாலையில உனக்கு வரும் அது. ஆமா, ஜாக்கிரதை. யானையும் செத்துது, யானைக்குள்ள இருந்த சிலந்தியும் செத்துது, எட்டுக்கால் பூச்சி ரெண்டும் செத்துது. யானைக்கு இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய பிராப்தி முடிஞ்சு போச்சு, அது சிவலோகத்துக்கு போயிடுது. இந்த சிவனை பூசை பண்ணதுனால இந்த யானை சிவலோகத்துக்கு போயிடுது. இந்த எட்டுக்கால் பூச்சிக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. அதுக்காக என்ன பண்ணா, இந்த திருவானைக்கா கடவுள் இந்த சின்ன பந்தல் போட்டத்துக்காக எந்த குடும்பத்தில் பிறக்க வச்சான் தெரியுமா? முப்பெரும் மன்னர்கள் ஒருவனாகிய சோழனுடைய குலத்தில் பிறக்க வச்சான் இந்த சிலந்திய. சிலந்தி மறுபிறப்புல போய் சோழன் வீட்டில் போய் பிறந்தது. அவனுக்கு பேர் தான் கோச்செங்கட்சோழன் அப்படின்னு பேர். கோச்செங்கட்சோழன், கோ அரசன், சிகப்பு கண்ணை உடையவனானதுனாலே கோச்செங்கண்ணான் என்று அவனுக்கு பேர். அவனுக்கு ஏன் கண்ணு சிகப்பாச்சு? அது போன ஜென்மத்தில் எட்டுக்கா பூச்சி அல்லவா? நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த
சோழனுடைய மனைவியில இந்த எட்டுக்கா பூச்சி கற்பத்துல குழந்தையாக வந்துடுத்து. இந்த ஜோசியம் பார்க்கிறவெல்லாம் சொன்னா இந்த குழந்தை ஒரு நாள் கழிச்சு பிறந்ததுன்னா பெரிய புண்ணியவானாக வாழும் அப்படின்னு ஒரு ஜோசியம் சொன்னான். இந்த சோழனோட மனைவி இதை கேட்டா, என்னுடைய பிள்ளை பெரிய புண்ணியவானாக இருப்பானே, ஆனால் பரவாயில்லை, என்ன காலை கட்டி தூக்கி விடுங்க, நான் தலைகீழ இருக்கிறேன், ஒரு நாள் கழிச்சு இந்த குழந்தை பிறக்கட்டும், என் குழந்தை புண்ணியவானாக இருக்கட்டும் அப்படி தூக்கி கட்டிப்பட சொல்லிவிட்டா. இப்ப என்ன கட்டுவானா? மாட்டான். அப்ப ராணி சொன்னதை கேட்டுக்கிட்டு காலை தூக்கி கட்டிவிட்டான். ஒரு நாள் கழிச்சு அவன் பிறந்தான். அதனால்தான் அவனுக்கு கண்ணு ஷேப்பா போச்சு. அவன் தான் 74 கோயில் கட்டினான். 73 கோயில் கட்டினான். அவன் கட்டினதெல்லாம் பெருங்கோயில், மாடக்கோயில் அப்படின்னு பேர் வரும். நன்னிலத்து பெருங்கோயில் என்பது அவன் கட்டினது. வைகல் மாடக்கோயில் அப்படின்னு சொன்னது அவன் கட்டினது. அப்படி அவன் கட்டினதுக்கெல்லாம் மாடக்கோயில், பெருங்கோயில் அப்படின்னு பேரு. 73 கோயில் கட்டினான். சோழனாக பிறந்து 73 கோயில் கட்டினான். எப்படி கட்டினான் தெரியுமா? சின்ன சின்ன படியா வச்சு மாடி மேல வச்சா அந்த சாமியை கீழே வைக்கல. இப்ப இந்த சாமி எல்லாம் கீழல்ல இருக்கு, அப்படி இல்லை. கோயில் இப்படி இருக்கும். கோயில இருந்து மலையில ஏறுறது மாதிரி படியை வச்சு சின்ன சின்ன படியா வச்சு அது மேல கோயில்ல சாமி வச்சான். ஏன் தெரியுமா அப்படி வச்சான்? போன ஜென்மத்தில் எட்டுக்கா பூச்சியா இருக்கும்போது கீழே சாமி இருக்கும்போது தான் இந்த யானை பைய அழிச்சு விட்டான். அதனால இந்த யானை ஏற முடியாதவாறு சின்ன சின்ன படியா கட்டி மேல கொண்டு சாமியை வச்சான். இது போன ஜென்மத்தினுடைய தொடர்பு என்று சொல்லுவாங்க. இப்படி தன் வாயில எச்சியில வந்த நூலை கட்டினத்துக்கு சோழனாக பிறந்தான்னா இல்லையா? மண்ணுனால கோயில் கட்டினான்னா அவன் என்னமா இருப்பான்? சரி, செங்கன்னால கோயில் கட்டியிருந்தா அவன் எப்படி புண்ணியவானா இருப்பான்? சரி, அவனே கருங்கல்லால கட்டியிருந்தான்னா எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருப்பான்? சரி, அவனே வெள்ளியினால அந்த சாமிக்கு மேல இதெல்லாம் போட்டிருந்தான்னா, வெள்ளி விமானம்லாம் உண்டல்ல, தங்க விமானம்லாம் உண்டல்லவா, அது போட்டிருந்தா அவன் எப்படி பிறப்பான்? இதுல நமக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? ஆமா, நம்பிக்கை இல்லாதனால்தான் கோயில் சொத்தெல்லாம் நாம வேட்டு விடுறோம். சிவன் சொத்து குல நாசம். ஆமா, நமக்கு 2 கண்ணு, அவனுக்கு 15 கண்ணு. அவனுக்கு 5 முகம், 3 கண்ணு ஒரு கண்ணுக்கு, ஒரு முகத்துக்கு. 5 3 15 கண்ணு, 2 10 கை. ஆமா, 8 தோள். 10 தோள் அவனுக்கு. எவ்வளவு வலிமை இருக்கும்? 2 கண்ணை வச்சுக்கிட்டு இந்த பையில இந்த போக்கித்தனம் பண்ணான்னா 15 கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் எப்படி இருப்பான் அல்லவா? மனைவி அப்படி ஒருத்தன் அவன் வீடு கட்டலத்தான், வீடு மாடி வீடு கட்டுறதுல தான் இருக்கிறான். கோயில் கட்டணுங்கிற எல்லாம் எவனுக்கு வரப்போகுது? எவனோ பைத்தியக்காரனுக்குத்தான் சில பேருக்கு கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு எண்ணம் வருகிறது. இந்த கோயில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இந்த கோயிலை எனக்கு காட்டு வச்சவனே காளிதாஸ் தான். இந்த கோயில் எப்படி இருந்ததுன்னு நான் எண்ணி பார்க்கிறேன். என்னுடைய எண்ணத்துக்கு அது வரல. அது கொஞ்சோண்டு இந்த கோயில் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு காட்டுவதற்குத்தான் இந்த கோபுரம் கொஞ்சோண்டு இருக்கிறது. ஆமா, ஆடு மாடெல்லாம் மேயும், எல்லாரும் வெடிக்கு போய் வச்சிருப்பான். ஒரே கமகமா வாசனை. இந்த வாசனையில தான் இந்த கோயில் இருந்தது. இந்த மதுல போடுறான்னு நான் சொன்னேன் அவனை. அதுக்கு என்ன பாட்டு வாங்கியிருப்பான், என்ன பாடுபட்டு இருப்பான் இங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா ரத்த கண்ணீர் வேணும். ரத்த கண்ணீர் தான் விட்டாகணும்.
அப்படி ஒரு பெரிய தொண்டை செய்தான் அவன். அவனை போற்றிவிட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கோயில் முதலியார்வாளுக்கு சொந்தம், ஐயா சுப்பிரமணிய முதலியாருக்கு சொந்தம்.